Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? ச்சே, நான் கூட ஒரு நிமிஷம் அந்த சேர்மன் செமையா மாட்டிக்கிட்டான், திவ்யாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திரலாம்னு நினைச்சேங்க. இல்ல நியா, நீ நினைச்சது தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோ கம்ப்ளீட்டா யூஸ் ஆகாதுன்னா நம்ம சொல்லவே முடியாது. சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியான சமயத்துல பப்ளிஷ் பண்ணோம்னா அவன் கூடாரத்தையே ஷேக் பண்றதுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்த முடியும். சரிங்க. அந்த சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்ப யூஸ் பண்ணலாம் நானே சொல்றேன். ஓகே, சரியா? இதுக்கு தான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஹஸ்பண்டா இருக்கணுங்கிறது. எப்பெல்லாம் நான் சரியா யோசிக்க முடியாம இருக்கேனோ அப்பெல்லாம் நீங்க என்ன அழகா கைட் பண்றீங்க. அப்படியா? இதுக்குதான் இனியா மாதிரி ஒரு சென்சிபிளான வைஃப் கூட இருக்கணுங்கிறது. சின்னதா ஒரு விஷயம் சொன்னாலும் அப்படியே கற்பூர மாதிரி பிடிச்சுக்கிற. ஓ, டியூட்டிக்கு போற ஹஸ்பண்டுக்கு என் வைஃப் ரொமான்டிக்கா ஒரு கிஸ் கொடுத்து வழி அனுப்புவா. பாக்குறியா? பாரு பாரு பாரு. தெரியும் தெரியுங்க, நல்லா தெரியும். காக்கி யூனிஃபார்ம் போட்டாலும் வைஃப் பார்த்த உடனே உங்களுக்கு என்னென்னமோ ஆகுதா? சோ பேசிக்கா என் வைஃப் நான் கேட்டதை கொடுக்க மாட்டாளா? வைஃப் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் வயித்துல இருக்கிற என் ஹஸ்பண்டோட குழந்தை அவங்க அப்பாவை ஏமாத்துறத பார்த்தா சும்மா விட்டுருமா? அப்போ குழந்தை எனக்கு வேண்டியதை கொடுக்க சொல்லுது. குழந்தைய நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணலாமா? கூடாது, தப்பு இல்ல. அதனால ஐயோ, நம்ம சிவ பூஜையில எத்தனை கரடிங்க. சுபாஷ் கரடி. அப்போ சுபாஷ் நீங்க கரடின்னு சொல்றீங்களா? இருங்க, நான் சுபாஷ் கிட்ட சொல்றேன். சுபாஷ் என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கான், அதை கெடுத்துறாத. அதுவாஷ், என்ன விஷயம்? சார், தீனதயாளனை என்கொயரி பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, வந்துட்டானா? அவரை கூட்டிட்டு வர ஆள் போயிருக்காங்க சார். இன்னும் ½ hourல வந்துருவாங்க சார். ஓகே, நீ எல்லா ஏற்பாடும் பண்ணி வை. நான் ஒரு 20 minutesல வந்துடுறேன். ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே, பை. ஓகே, இப்போ கடமை இழைக்கிறது. இனியா, இப்போ அந்த தீனாவை என்கொயரி பண்ணும். சரியா? சரி, நான் வரேன். இதோட முடியல. நைட்டு கண்டினியூ ஆகும். விட மாட்டோம் உன்ன, புரியுதா? சரி, நைட். சார், என்ன சுபாஷ், தீனதயாளன் என்ன சொல்றான்? நான் ஏதோ ஒத்துழைக்க மாட்டானோ? சார், எங்க சார், அவர் அதே திமிரோடைய தனாவட்டோட தான் இருக்காரு சார். அவர் இந்த அரஸ்டுக்கெல்லாம் பயந்த மாதிரி தெரியல சார். எப்படியும் வெளியில வந்துருவேங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு சார். அவனுக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட் அப்படி அந்த தைரியத்துல தான் ஓவரா ஆடுறான். இவனை உள்ள தூக்கி போட்ட மாதிரி இவனுக்கு பக்க பலமா இருக்கிறவங்களையும் உள்ள தூக்கி போடுறேன். அப்போ இதே தெனாவட்டு காட்டுறானு பார்ப்போம். வர சொல். எஸ் சார். கூட்டிட்டு வாங்க, போங்க சார். இந்த தடவை மட்டும் மாயா கையில சிக்கினா விடவே கூடாது சார். விட மாட்டேன் சுபாஷ், இது என் கரியருக்கே சேலஞ்ச். நிச்சயம் விட மாட்டேன். சுபாஷ், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். சாரி. என்ன உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ராஜ மரியாதை பண்ணுவோன்னு நினைச்சியா? டேய், நாங்க எப்பவுமே கிரிமினல்ஸ மரியாதையை உட்கார வச்சுதான் பேசுவோம். ஆனா ஒன்ன மாதிரி போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கேவலமா கிரிமினல் வேலை பண்ற 1ஆம் நம்பர் நாதாரிங்களுக்கெல்லாம் உட்கார இடம் கிடையாது. நீ நின்னுட்டே பதில் சொன்னா போதும். விக்ரம், நீ மறுபடியும் தப்பு பண்ற. ஆஹா, நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு
தெரியாமலே என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. உன் பேக்ரவுண்டு ஃப்ரண்ட் கிரவுண்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே உன்னை இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். சொல்லு, உனக்கு பின்னாடி யார் இருக்கா? டிஸ்மிஸ் ஆன நீ மறுபடியும் எப்படி டியூட்டியில் ஜாயின் ஆன? நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த மாயாவை ஏன் ரிலீஸ் பண்ண? அந்த கிரிமினல் மாயாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவ எங்க இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டேன்னா உன்னால பதில் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீன்னா உன்னை நான் மரியாதையா நடத்துறேன். இல்லனா மத்த கிரிமினல்ஸ் மாதிரி தான் உன்னையும் நடத்தணும். சொல்லு, பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கிறேன். நானும் பல கிரிமினல்ஸை விசாரிச்சு வந்தான். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு கிரிமினல் வாயில இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கும் தெரியும். அதனால உன் ட்ரிக் எல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோடா. நீ தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே. நான் கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்னை இப்ப நான் வர சொன்னேன். தீனா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நானு ஐ எம் ஜென்ரலி ஆல்வேஸ் ரைட். இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் செயல்பட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. நான் உன்னை ஆக்சுவலா கேள்வி கேட்கவே இங்க வர சொல்லல. அப்புறம் எதுக்கு வர சொன்னேன்னு பாக்குறியா? இதோ காமிக்கிறேன். அதாவது ஓபன் ஆயிடுச்சு. ஃபேஸ் ஸ்கேன். தேங்க் யூ விக்ரம். வொர்க் ஆயிடுச்சு. என்ன அப்படி பாக்குற? உன் போன் தானே. அன்னைக்கு உன்னை நான் கேப்சர் பண்ணல, ஞாபகம் இருக்குல்ல? போனை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா முடியல. வா மூஞ்ச பார்த்தா தான் ஓபன் ஆவேனுச்சு. இப்ப ஆயிருச்சு. இந்த போனை வச்சுதான் இப்போ நான் உங்ககிட்ட சில கேள்விலாம் கேட்டேன்ல, அதுக்கான பதில்லாம் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். விக்ரம், வேண்டாம் விக்ரம். அந்த போன்ல பிரைவேட்டான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐயோ, அது நீ சட்டப்படி தொடக்கூடாது. நான் மேல ஆக்ஷன் எடுப்ப விக்ரம். கிழிச்ச போடா. நீ இப்ப என் கஸ்டடியில இருக்கிற ஒரு கிரிமினல், உனக்கு என்ன பிரைவசிலாம்? இப்ப இந்த மொபைலை வச்சு என்ன வித்தெல்லாம் காமிக்கிறேன்னு பாரு. முதல் வேலையா நீ லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண மாயாவை என் கஸ்டடிக்கு மறுபடியும் கொண்டு வர போறேன். பாரு. விக்ரம், வேண்டாம் விக்ரம். விக்ரம், நீ அத்துமீறி போற விக்ரம். நான் என்னைக்கு இப்படி இருந்துற மட்டும் நினைச்சிடாத விக்ரம். நான் மறுபடியும் போஸ்டிங்க்கு வருவேன். அப்ப நான் வரும்போது சத்தம் ஓவரா இருக்கு. சைலண்ட் மோட்ல போட்டுருவோம். தீனா தான் கால் பண்றாரு. போலீஸ் கஸ்டடியில இருக்காருன்னு சொன்னாங்களே, இப்ப எப்படி கால் பண்றாரு? ஒருவேளை தப்பிச்சிட்டாரா? சொல்லுங்க தீனா. மாயா, இப்ப நீ எங்க இருக்க மாயா? வாய் மூடி ஒழுங்கா. ஓகே சார். நீங்க எங்க இருக்கீங்க தீனா? உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணாங்க? அட நான் தப்பிச்சிட்டேன் மாயா. அவங்க ரொம்ப பெரிய பிளான் வச்சிருக்காங்க. என்ன உன்ன நம்ம மொத்த டீமையும் தூக்கறதுக்கு அந்த விக்ரம் பெரிய ஸ்கெட்சே போட்டிருக்கான். பிளான் படி கண்டிப்பா நம்ம எல்லாருமே தூக்கிடுவான். அதுக்கு முன்னாடி நாம வேற ஸ்டேட்டுக்கோ இல்ல வேற நாட்டுக்கோ எஸ்கேப் ஆயிடணும் மாயா. இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் மாயா. அத பத்தி தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். உடனே நான் சொல்ற இடத்துக்கு வா மாயா. சொல்லுங்க தீனா, எங்க வரணும்? அந்த வலசரவாக்கத்துல. ப்ளீஸ் உடனே வந்துரு மாயா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இத டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்க தீனா, நிச்சயமா வந்துடுறேன். தேங்க்யூ 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 மாயா. தேங்க்யூ.
ஓகே ஐயா 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 பரவாயில்ல டேய் விக்ரம், எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை சுட்டு போட்டு வேண்டாம். ஏய் ஏய் அதெல்லாம் நீ டியூட்டில மறுபடியும் சேர்ந்தா உன் கையில துப்பாக்கின்னு ஒண்ணு கிடைச்சா புரியுதா? ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் உங்க எல்லாரையும் கூண்டோட தூக்கி உள்ள வைக்க போறேன். தேவைப்பட்டா உன்னையும் அந்த மாயாவையும் என்கவுண்டர் கூட பண்ண தயங்க மாட்டேன்டா. அதனால உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. போய் ஜெயில குடுக்கிற சோத்தை தின்ட்டு ஒரு ஓரமா சூரிண்டு கேட, அப்பதான் உனக்கு திமிர அடங்கும். சுபாஷ் சார், ஏசி ஐயாவை சீக்கிரம் ஜெயிலுக்கு கொண்டு போயிரு. ஏன்னா மாயா மாதிரி ஒரு பெரிய வில்லிய ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுல்ல. கேளு போ. ஓகே சார். சார உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயோ, என்ன அவன்? விக்ரம், நீ நினைக்கிறது நடக்காத. நான் நிச்சயம் வெளியே வருவேன். அன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா. டேய் கூட்டு போங்க, கூட்டு போங்க. கிளம்பு, காத்து வர. அட இழுத்துட்டு போங்க. சும்மா விட மாட்டேன்டா. அண்ணா எவ்வளவு ஆச்சு? மேடம் 400 ரூபா மேடம். இந்தாங்க, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். மேடம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு பண்ணுங்களா? இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தீனா எப்படி ஜெயில இருந்து தப்பிச்சாருன்னு தெரியலையே. அவர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு தெரியாத வழியா? எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தாரு, அதுவே சந்தோஷம். முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு, சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்கும். தனியா நின்ன உடனே எப்படி பார்த்துட்டு போறான்னு பாரு. ஒருவேளை போலீஸா இருக்குமோ? சார். மாயா, இப்ப எங்க இருக்க? சார், ஒரு முக்கியமான வேலையா வலசரவாக்கம் வரைக்கும் வந்திருக்கேன். என்ன சொல்ற? உன்னை பிடிக்க போலீஸ் தீவிரமா இருக்கு, அதனால வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. கொஞ்ச நாள் வெளியில தலை காட்டாம மறைஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு வெளியில வந்த? இல்ல, ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா தீனதயாளன் என்ன வர சொல்லிருக்காரு. அதான் அவர் சொன்ன இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? தீனதயாளன் வர சொன்னாரா? என்ன வளர்ற? தீனதயாளன் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காரு. அவர் எப்படி உன்னை வர சொல்ல முடியுமாயா? சார், தீனதயாளன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாராம். அந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் நம்ம எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கானா. அதனால எங்கயாவது தப்பிச்சு போறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக என்ன இங்க வர சொல்லிருக்காரு. நான்சென்ஸ். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. தீனதயாளன் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிருந்தா இந்நேரம் பிளாஷ் நியூஸ் ஆயிருக்கும், தமிழ்நாடு முழுக்க அலறி இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த நிமிஷமே எனக்கு மெசேஜ் வந்திருக்கும். எனக்கே எந்த மெசேஜும் வராம உனக்கு மட்டும் எப்படி வந்திருக்கும்? தெரியலையே சார். ஆனா போன்ல தீனதயாளன் தான் என் நம்பருக்கு கால் பண்ணி பேசினாரு. நான் அவரோட வாய்ஸ கேட்டேன் சார். மாயா, இதுல ஏதோ தப்பு இருக்கு. இன்ஸ்பெக்டர் விக்ரம் விவகாரம் பிடிச்சவன். அவன் உன்னை ட்ராப் பண்றதுக்காக ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இனி ஒரு நிமிஷம் கூட நிக்காத. எந்த நிமிஷம் வேணாலும் விக்ரம் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவான். அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. முதல் வேலையா உன் போன்ல இருக்கிற என் நம்பரை டெலீட் பண்ணிடு. நான் உனக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணதை அவன் கண்டுபிடிச்சா என் பதவிக்கே ஆபத்து. அந்த சிம் கார்டை உடைச்சு தூக்கி போட்டு முதல்ல அந்த இடத்தை விட்டு ஓடு. ஓகே சார், உடனே பண்றேன்.
மினிஸ்டர் சொன்ன மாதிரி விக்ரம் தான் வரான். ராஸ்கல் திட்டம் போட்டு ஏமாத்திட்டான். எஸ்கேப் ஆயிடுமாயா? மாயா, ஏய் மாயா, ஏய் மாயா ஓடாத, நான் சுடவும் தாங்க மாட்டேன் மாயா. மாயா சுற்றுவேன் மாயா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நில்லு. நிறுத்துங்க, நிறுத்துங்க, காரை நிறுத்துங்க, நிறுத்துங்க. சார் சார் சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி, என்னை காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். யார் மணி? சார், என் பேரு மாயா. எனக்கும் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் விக்ரம்க்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட். அவர் என்ன துரத்திட்டு வராரு, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் ஏறுங்க. தேங்க் யூ. டிரைவர் வண்டி எடு. யாரோ தகவல் சொல்லியிருக்காங்க, அதனால நான் வரத்துக்குள்ள தப்பிச்சு ஓடி இருக்கேன். விட மாட்டேன், இவளை பிடிக்காம விட மாட்டேன். விக்ரமுக்கு நல்லதுன்னு சொல்லி வாழைப்பூ வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வாழைப்பூ நான் சாப்பிடலாமா கூடாதுன்னு தெரியலையே. வயித்துல குழந்தையோட இருக்கிற பொண்ணுங்க வாழைப்பூ சாப்பிடலாமா? சரி, அத்தை கிட்டே கேட்டுருவோம். இனியாதான் வீடியோ கால் பண்றா. இனியா, அத்தை நல்லா இருக்கீங்களா? ஆயுசு 100. உன்னதான் நினைச்சுக்கிட்டே இருந்த, நீயே கால் பண்ணிட்ட. என்ன நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? இனியா, ஹாய் இனியா. ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ, நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா, பக்கத்துல இருந்தும் உன்னை பார்க்க முடியலையே, இதெல்லாம் தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. அத்தை, பக்கத்துல இருந்து பாத்துக்கலன்னா என்ன? அதான் ஒரு நாளைக்கு 10 தடவை போன்ல பேசிக்கிறோம்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? என்ன இருந்தாலும் உன்னை கூடவே இருந்து கவனிச்சுக்கிற மாதிரி ஆகுமா? இல்ல இல்ல, உன்னை கூடவே வச்சிருந்து 3 வேளையும் நீ ஆசைப்பட்டதை சமைச்சு கொடுத்தாதான் ஒரு மாமியாரா என் வாழ்க்கை முழுமையாகும். என் ஆசை அதுதான், ஆனா முடியலையே, என்ன பண்றது? அத்தை, டோன்ட் வரி அத்தை. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி 3 மாசம் உங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் எப்படியாவது பண்ணிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. அமுதா சித்தி ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? அவ ரெடி ஆவாளா? ஐயோ, நாங்களும் எங்க கையில இருக்கிற எல்லா வித்தையும் இறக்கிட்டோம். அவ எல்லாத்தையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு நல்லா கல் தூணு மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எதுக்கும் பயந்து இந்த வீட்டை விட்டு போற மாதிரி தெரியலம்மா. அத்தை, இன்னைக்கு ராத்திரி நாம வேற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எது? இன்னொரு ஷாக் ட்ரீட்மெண்டா? அது என்னமா ட்ரீட்மெண்ட்? சொல்றேன்,
நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படி அத்தை என் பிளான்? சூப்பர் இல்லையா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.